ஹாய் பிகினர்ஸ், இந்த நெக் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சுகர் பீட் அடுத்தது வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் மட்டும் வச்சு இந்த நெக் டிசைனை நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். புட்டாவும் எப்படி இதிலிருந்து வைக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். மார்க்கிங் எப்படி அப்படின்றத எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சு அழகான ஒரு நெக் டிசைன்ஸ் நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஜரியில் வந்துட்டு நான் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேங்க. 2 லேயர் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சாரி, நான் வந்துட்டு 2 லேயர் செயின் ஸ்டிச் போடுறேன். நீங்கள் வந்துட்டு 4 to 5 லைன்ஸ் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அடுத்த கொடுக்க போகிற பீட்ஸ் வந்துட்டு மெஷினில் ஸ்டிச் பண்ணும்போது அடிப்படாமல் இருக்கும். இங்கே எண்ணாத் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷூயிங் த்ரெட்டு, நார்மல் மெஷின் த்ரெட்டு ப்ளஸ் அயன் பீடு நீடில், தெரியுதுங்களா? அயன் பீடு நீடில் ப்ரிஷோ பிராண்ட் சுகர் பீடு நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம த்ரெட்டை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கலாங்க. வெளியே எடுத்துட்டு லைட்டாக ஒரு லேயர் வந்துட்டு செயின் ஸ்டிச் போடுற அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஹூக் பார்ட் வந்துட்டு மேல் பகுதியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பீட்ஸ் அழகாக லோட் ஆகும். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பாட்வால் போட்டுக்கலாம். சுகர் பீட் வந்துட்டு எப்போயுமே 2 பீடாக மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்தது வந்துட்டுங்க, நான் வந்துட்டு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அந்த இதில் நான் வந்துட்டு போட போகிறேன். ஸ்டார்டிங்கில் ஒன்றா லோட் பண்ணியே போடுங்க. 2-3 லோட் பண்ணால் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். சீக்வன்ஸ் கலர்லேயே வந்துட்டு நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் அதே கோல்டன் கலர்லேயே த்ரெட்லேயே நான் போடுறேன். ஒன்றா எடுத்து போடும்போது நம்ம பிகினராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு நைட்டு நம்ம வியர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப செம்ம ரிச் லுக்காக இருக்கும். ஏன்னா லைட்டிங்ஸ்க்கு சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக உங்களுக்கு எடுத்து காட்டும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த ரோட்டில் வண்டி போகிறது, லாரி போகிறதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் எடுத்துக்காதீங்க. நம்ம வந்துட்டு இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதனால தான் உங்களுக்கு கொஞ்ச நாள் வீடியோஸ் சரியாக வரலை, 1 வீக்காக. இனி முடிஞ்ச வரைக்கும் நான் ரெகுலராக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு ஸ்டிச், அவ்வளோதான். ஒரு சீக்வன்ஸ் உள்ளே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு ஸ்டிச் பண்ணுறேன், அவ்வளோதான். நூல் பிரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச், ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஸ்டிச். இதே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது சீக்வன்ஸ் வந்துட்டு ஒரு லேயர் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது அதை ஒட்டியே நான் வந்துட்டு சுகர் பீட் கொடுக்குறேன். 2 சுகர் பீடாக நம்ம கொடுத்துக்கலாம். 2 சுகர் பீடாக கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறமும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். 3-4 அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஒர்க் வந்துட்டு ஸ்பாயில் ஆயிரும். அதாவது டிசைன் நம்ம ஒரு டிசைனில் போட்டிருந்தோம் அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து கலட்டினதுக்கப்புறம் டிசைன் ஷேப்பே மாறி போயிடும். சரிங்களா? இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது பார்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணலாம். பட் இன்றைக்கி வந்துட்டு இதுக்கு மேலே எந்த டிசைனும் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் நான் புட்டாஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணது இல்லைங்களா? நெக் டிசைன் மட்டும் தானே போட்டு காமிச்சிருக்கேன்.
இப்போது மார்க்கிங் பென்சில் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் குறிப்பிட்ட அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கிங் விட்டு வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இங்கே நெக் மார்க் பண்ணியிருப்போம், இந்த பக்கம் ஷோல்டரு, ஸ்லீவு, இந்த மாதிரி ஆம் ரவுண்டு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதை விட்டு வெளியில் போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த புட்டை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ த்ரெட் எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சு எடுத்துகிட்டு மேலே ஒரு ஸ்டிச், மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச், 4 சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு ஒரு சீக்வன்ஸ் லோட் பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்தது வி மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் சைடில். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் 1 2 3 4 4 சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி வி மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ரைட் சைடு ஒரு வி, 1 2 3 4 ஒரு சீக்வன்ஸ். இது வரைக்கும் நான் சீக்வன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எனக்கு டிசைன் சொல்லித்தரல. இந்த மாதிரி நெக்கில் அந்த லைனாக ஃபில் பண்ணுற மாதிரி அதை நான் வந்துட்டு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேங்க. ஸோ முயற்சி செஞ்சு பாருங்கள் நீங்களும். கலண்டு வந்துடுச்சு. அந்த மறுபடியும் நான் வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பார்த்துட்டு ஒரு டைம் இழுத்து பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு லாக் ஆகிருக்கா என்னன்றது தெரியும். லாக் ஆகலைன்னா நம்ம மறுபடியும் லாக் வச்சுக்கலாம். ஒன்றும் பயம் அப்படின்னா நம்ம 2 லாக் வச்சுக்கலாம்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரெண்டு லாக் வச்சுட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்ட பார்டர்லேருந்து நம்ம எப்படி ஒரு புட்டா க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் இதை வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே இந்த 2 மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு ஒரு புட்டா நான் இங்கே போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது எந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த நெக் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். போக போக ஜர்தோசியெல்லாம் யூஸ் பண்ணி நான் சொல்லித்தரேன். பீடில் மட்டும்தான் சொல்லித்தரேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் 1 by 1. இதை போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.